வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டயட் சார்ட். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் டக்குன்னு நான் வெயிட் லாஸ் பண்ணிடணும். ஸோ இந்த பதிவில் ரொம்ப ஈஸியாக சித்த மருத்துவ முறைப்படியும் தினமும் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆரோக்கிய வழிமுறைகளை வச்சியும் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படிங்க வெயிட் லாஸ் நம்ம எதிர்பார்க்குறது? ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு உண்மையாக நினைக்கிறீங்களோ, அடுத்தது நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை என்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ரொம்ப செலவு பண்ணாமல் தொப்பை அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறது இருக்குது. எனக்கு உடல் பார்க்குறதுக்கு ஓகே, மேனேஜ் பண்ணுவேன், வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்ம்ஸில், கையில், ஸோ லேடிஸ் அதிகமாக இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கையில் அதிகமாக சதை தொங்குற மாதிரியோ, அடிவயிற்று பகுதியில் சதை ரொம்ப தொங்குற மாதிரியோ, தொடை, வேஸ்ட், இடுப்பை சுற்றி சதை சேர்ந்து ஒரு டயர் மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்றவங்களும் இருக்காங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டயட் சார்ட். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் டக்குன்னு நான் வெயிட் லாஸ் பண்ணிடணுங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடணும். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு கடைக்கு போனோமா, டக்குன்னு ஒரு 2 வீலர் எடுத்தோமா, போயிட்டு வாங்கிட்டு வந்தோமா, 4th ஃப்ளோர் ஏறி போனோமா, லிஃப்ட்டில் இருக்குது, போயிட்டு வந்துடலாம். லிஃப்ட் இல்லையா, ஐயோ 4 மாடி எப்படி ஏறுறது? ஸோ இந்த மாதிரி எப்போ நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சலிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சதோ, வாழ்க்கை முழுவதுமே சொகுசாக இருக்க பழகிட்டோம். அப்போது சொகுசாகவும் இருக்கணும், ஃபிட்டாகவும் இருக்கணும்னா எப்படி? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, ரொம்பலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, எஃபர்ட் போட முடியாது, ஆனால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்மளுடைய இப்போது முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் என்ன? பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு எங்கன்னா போனாலும் உடனே 2 வீலரை தேடுறோம். இல்லைங்க, ஒரு 4 மாடிப்படி ஏறி போனோம், ஐயோ லிஃப்ட் இல்லையா அப்படின்னு. ஸோ அப்போது நம்மளை ரொம்ப சொகுசாக வச்சுக்கிறோம். ஸோ நைட்டு தூங்கும்போது என்ன, நல்லா ஏசியில் இருக்கிறது, எப்போவுமே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, உட்காந்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டிவி பார்க்குறது, இதுக்கு பேர் தான் கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வேலையும் செய்யாமல் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ன ஆகுறது, வெயிட் போடுறது. அதே மாதிரி லேட் நைட்டில் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றது. இதில் முக்கியமாக நான்வெஜ், அசைவ உணவுகள் நிறைய இரவு நேரத்தில் தேடி பிடிச்சி மிட் நைட் பிரியாணி அப்படின்ற ட்ரெண்ட் இப்போது நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நம்ம இருந்துட்டு எப்படிங்க நம்ம ஸ்லிம்மான எதிர்பார்க்குறோன்றது நமக்கே தெரியல. ஸோ ஏன்னா இந்த கேள்வியை என்கிட்ட எல்லாருமே முன் வைக்கிறாங்க. ஸோ வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 120 கிலோ, 98 கிலோ, இன்னும் 2 கிலோ வந்தால் நான் 100 ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க காமெடியாகவும் சொல்கிறீங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி அதிகமான உடல் பருமன் இருக்கிற நீங்கள் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா, உடம்பை கொஞ்சம் கூட அலட்டிக்காமல், அதுக்காக ஒரு எஃபர்ட் போடாமல், நான் உணவு கட்டுப்பாடுலேயும் இருக்க மாட்டேன், டயட் ஃபாலோ பண்ணவே என்னால் முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சாப்பிடுவேன், அப்படி இருக்கும்போது எப்படிங்க வெயிட் லாஸ் நம்ம எதிர்பார்க்குறது? ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு உண்மையாக நினைக்கிறீங்களோ, அடுத்தது நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை என்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ரொம்ப செலவு பண்ணாமல், காஸ்ட்லியான டயட் ஃபாலோ பண்ணாமல், இல்லை இந்த வெயிட் லாஸ்க்கு ஹெல்த் ட்ரிங்க்லாம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி குடிக்க முடியாது, ஆனால் ஈஸியாக என்ன இயற்கையான முறையில் இருக்குது அப்படின்னு தேடிட்டுருக்கீங்களோ, இல்லைங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரமும் இவ்வளவு மணியும் நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகணுமா, இந்த மன உளைச்சல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கூலாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் ரொம்ப ஈஸியாக சித்த மருத்துவ முறைப்படியும் தினமும் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆரோக்கிய வழிமுறைகளை வச்சியும் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடியை எப்போவுமே ட்ரை ஆகாமல் வச்சுக்கணும். ஸோ டீஹைட்ரேஷன், இந்த நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும். டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடலில் செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், மெட்டபாலிசம் சரியாக நடக்காது, டாக்ஸின்ஸ் உடலை சேர ஆரம்பிச்சிடும். அந்த டாக்ஸின்ஸில் கொழுப்பும் ஒன்று.
ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒபிசிட்டி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. அதுலேயும் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், பேட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது, எல்டிஎல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அதில் பார்த்தோம்னா என்ன தெரியுது, பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. சாதாரணமாகவே இந்த வயசில் எப்படிங்க இவ்வளோ பேட் கொலஸ்ட்ரால் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இதற்கு அடுத்தது இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போது விசரல் ஃபேட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு உடலில் ஆர்கன்ஸில் ஃபேட் அப்படியே டெபாசிட் ஆகிறது. லிவர்லேயோ, ஹார்ட்லேயோ, அடிவயிற்று பகுதியிலையோ, இல்லை ஒரு சிலருக்கு பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வெயிட் போட்டுடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்பை அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறது இருக்குது. எனக்கு உடல் பார்க்குறதுக்கு ஓகே மேனேஜ் பண்ணுவேன், வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்ம்ஸில், கையில், ஸோ லேடிஸ் அதிகமாக இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கையில் அதிகமாக சதை தொங்குற மாதிரியோ, அடிவயிற்று பகுதியில் சதை ரொம்ப தொங்குற மாதிரியோ, தொடை, வேஸ்ட், இடுப்பை சுற்றி சதை வந்து சேர்ந்து ஒரு டயர் மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதற்கு தான் நம்ம சொல்கிறது கொலஸ்ட்ரால் லெவலை அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஒபேசிட்டி இருக்கவங்க இதை கவனிக்க மறந்துருப்பீங்க. யாரும் இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒபேசிட்டி இருக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் கண்டிப்பாக ஈவனாக இருக்காது. அப்போது என்ன நடக்குது, உடலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், உட்காந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் நம்ம வந்து எந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லைன்னா, பர்டிகுலராக நமக்கு தொப்புளுக்கு கீழே பார்த்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போது என்ன ஆகுது, ஸோ வீனஸ் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயின்ஸில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம், டீஆக்சினேட்டட் பிளட் என்ன ஆகுது, உடலுக்கு மேலே ஹார்ட்டை நோக்கி வராமல் அங்கங்கே தேங்க ஆரம்பித்து வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக நம்ம உணவு எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இது முக்கியமான ஒரு ரீசன். எதை பற்றியும் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நமக்கு தோணும், ஒரு ஞான உதயம் வந்த மாதிரி, ஐயையோ இவ்வளோ வெயிட் இருக்க, வெயிட் லாஸ் பண்ணணும், யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபீல் பண்ணுவோம், திரும்பவும் தூக்கி போட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும், லைஃப் ஸ்டைல் இப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க, ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க கட்டாயமாக உடல் பருமன் அதிகம் ஆகிட்டே இருக்கும். ஸோ உடல் பருமனோடு அது நிற்காது. உடல் பருமனோடு சேர்த்து என்ன ஆகுதுன்னா இதயம் சார்ந்த நோய்கள், அதனோட அப்படியே சேர்ந்து ஒரு காம்போ பேக் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வெயிட் ஒபிசிட்டி இருக்கா, அடுத்தது ஹார்ட் ப்ராப்ளம், அதனுடைய ப்ளஸ் இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருதா, அதுக்கப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் இதனோட இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக நமக்கு என்ன ஆகுனா போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஹார்மோன்ஸில் சேர்ந்து தைராய்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆஃபரில் கிடைச்ச மாதிரி ஒபிசிட்டி ஆக ஆக இது எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு, முக்கியமாக ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷர். இது எல்லாமே உடலில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உணவு முறையில் அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கா அதை வந்து தவிர்த்துக்கோங்க. இதற்கு அடுத்ததாக ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்றோமா அதையும் தவிர்த்துக்கணும். ஸோ பெஸ்ட்டாக நமக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ காலை வேளையில் நல்லா ஒரு 30 நிமிடம் வியர்வை வர மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். எப்போ நம்ம சுகமாக இருக்கிறோம்னு நினச்சோமோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. அதற்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், காலையில் பெஸ்ட்டு ஹெல்த் ட்ரிங்க், டீடாக்ஸ் ட்ரிங்க் ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கு அப்படின்ற என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, டாக்டர் நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல, இந்த ப்ரிப்ரேஷன் எனக்கு புரியல. ஸோ புரியலன்னா ஒன்றுக்கு 2 வாட்டி நீங்கள் கேட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதற்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நமக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். 250 கிராம்ஸ் கொள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொள்ளு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெய்லி காலையில் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஸோ கொள்ளு ஒரு 250 கிராம்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதனோட என்னென்ன மூலிகைகள் வேணும், எந்த அளவுன்றதை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொள்ளு 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நத்தைச்சூரி பொடி. இந்த நத்தைச்சூரி பொடின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது 100 கிராம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 100 கிராம்ஸ்.
அதுக்கு அடுத்த மூலிகை ஏலக்காய் 50 கிராம். ஸோ ஏலக்காய் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம மெடிசனுக்கு நம்ம கிளினிக்கில் பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஸோ ஏலக்காய் 50 கிராம் ஏலக்காய். பட்டை லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓமம் 50 கிராம். கருஞ்சீரகம் 20 கிராம்ஸ், நிறைய வேண்டாம். கருஞ்சீரகம் 20 கிராம்ஸ் நமக்கு போதுமானது. இதனோட பெருங்காயம் 5 கிராம்ஸ் பெருங்காயம். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. லேசாக வானலில் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்சியில் பவுடராக, இந்த பவுடர் எந்த பதத்தில் இருக்கணும்னா கொரப்பாக அரைச்சி வச்சா போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணால் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க். டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரணும். சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஒபிசிட்டி, தைராய்டு, ஸோ எல்லாருமே இதை தாராளமாக குடிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், 4 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 4 கிளாஸ் தண்ணினா 400 ml வாட்டரில் 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும். இது எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 200 இல்லை 250 ml. ஸோ பாதியாக குறையணும். ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இதுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சமாக புதினா லீவ்ஸ் கொதிக்கும் போதே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அல்லது கருவேப்பிலை இலைகள் கொதிக்கும் போதே இதனோட சேர்த்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடணும். ஸ்வீட் எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. நாட்டு சக்கரை சேர்க்குறேன், தேன் சேர்க்குறேன், எதுவுமே வேண்டாம். ஸோ ஃபில்டர் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு, டெய்லி ஒரு 5-6 துளிகள், ரொம்பவும் வேண்டாம். ஒரு 5 to 6 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இதை குடிச்சிட்டே உடனே போய் தூங்கிடக்கூடாது, அடுத்த வேலைக்கு போயிடக்கூடாது. ஒரு 1/2 hour கண்டிப்பாக வியர்வை வர மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது என்னென்னன்றது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.